சீமா, ஆர்.என். ரவி, அண்ணாமலை 3 பேரும் அரலூசனமா பேசுவாங்க. நான் என்ன அவன் விருப்பம். இதில் எதுக்கு நீ என்ன யோசனை சொல்ற? எது சிறந்தது, எது சிறந்தது இல்லை. இந்து மதம்னு ஒரு மதம் இருக்கா? உனக்கு கேட்குறேன். நீ நானும் ஒரு மேடையில் பேசுவோம் வா. இந்து மதம் என்ற ஒரு மதம் இருக்கிறதா? இந்து மதம் என்ற சொல் வள்ளலாருக்கு தெரியுமா? என்னுடைய பாட்டனாருடைய பத்திரத்தில் சிவமதம் என்று தான் எழுதியிருக்கிறது. இந்து மதம் சொல்ல தெரியாது, வள்ளலாருக்கு தெரியாது. இந்து மதம் என்பது தேசிய விடுதலை இயக்க காலத்தில் வெள்ளைக்காரன் நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்து முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் இந்துவாக ஆக்கிவிட்டான். அதை பதிந்து விட்டான். நம்முடைய ஆட்களுக்கு ரொம்ப வசதியாக போய்விட்டது. இந்தியா பூராவையும் திரட்டுவதற்கு மதத்தின் பேரால் திரட்டலாம் என்று முதலில் திலகர் மதத்தின் பேரால் தானே திரட்டினார். விநாயகர் சதுர்த்தி நடத்தினார். அதில் முஸ்லீம்கள் விடுவிட்டு விட்டார்கள் என்ற உடனே தான் காந்தி செக்யூலர் பாலிடிக்ஸ் என்று சொல்லி சமயச்சார்பற்ற அரசியலை அவர் எடுத்து அலி சகோதரர்களை உள்ளே சேர்த்து அவர்களுக்காக கிலாபத்துக்கு போராடி பிறகு அவர்கள் நம்மோடு சேர்ந்து இந்திய சுதந்திரத்துக்கு போராடினார்கள். காந்தி தான் மகத்தான மனிதன். மக்களை மதத்திற்கு அப்பால் சிந்திக்க வைத்தவன். மதம் அவனவன் வைத்துக்கொள்ள. அவர் சொன்னார், நான் ரொம்ப ஐஎம் ஏ ஸ்ட்ராங் இந்து என்று சொன்னார். அதனால் என்ன தப்பு? என் சொந்த வாழ்க்கையில் நான் என்னுடைய மதத்தை கடைபிடிக்கிறேன். அரசியலுக்கு மதம் எதற்கு தேவை என்று கேட்டார். அந்தோனிக்கும் அப்துல்லாவுக்கும் ஆறுமுகத்துக்கும் மதம் தேவை, ஆனால் அரசுக்கு தேவையில்லை. ஆகவே இது ரொம்ப முட்டாள்தனமாக செய்கிறார்கள். இந்து மதம் என்று ஒரு மதமே இல்லை. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை என்ற பெயரை ஒரு நொடியில் தூக்கி எறிந்து விட்டு ஒரு தீர்மானம் போட்டு தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்தால் மோடியே ஆடி போய்விடுவார். இங்கே இருக்கிற சங்கிகள் எல்லாம் வடநாட்டுக்கு போய்விடுவார்கள்.